பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் தேவனை பாடி ஆராதித்து தொடர்ந்து நாம் வார்த்தையை தியானித்து இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்பதற்கு தேவன் நல்ல தருணத்தை தந்தார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒருமித்து இந்த வேளையில் இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவன் இந்த ஜப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இந்த ஆராதனை மகிமை வெளிப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. திருடாமல் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். படையினை வீழ்த்தி எதிர்த்து யுத்தம் செய்வான். எதிரி படையினை வீழ்த்தி எதிர்த்து யுத்தம் செய்வான். யுத்தமில்லா இளைப்பாறுதல் இயேசு தந்திடுவார். யுத்தமில்லா இளைப்பாறுதல் இயேசு தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். நமது ஆயுதம் யாவும் மாம்சமல்ல அறிவோம். நமது ஆயுதம் யாவும் மாம்சமல்ல அறிவோம். அரண்களையே நிர்மூலமாய் மாற்றும் வல்லமையே. அரண்களையே நிர்மூலமாய் மாற்றும் வல்லமையே. வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வானமண்டல ஆவி சாத்தான் கிரியை அழைத்தும். வானமண்டல ஆவி சாத்தான் கிரியை அழைத்தும். கடிந்திடுவோம், கட்டிடுவோம் இயேசு நாமத்தினால். கடிந்திடுவோம்,
உயர்த்தினார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுநாதன் ஜெயமே தந்திடுவார். ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். துதிகளின் பாத்திரரே திருசித்தம் போல் நடத்தி உச்சன பிரவாகத்தில் ஏற்றி போற்றுவேனே. துதிகளின் பாத்திரனே திருசித்தம் போல் நடத்தி உச்சன பிரவாகத்தில் ஏற்றி போற்றுவேனே. சதி மோசநாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சதி மோசநாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சாந்தும்மை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் மேசியாவே மீட்பரே என் ரட்சகா என் தேவனே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின கோட்டையும் என் துருகமும் நீரே. தினம் தினமும் மருளால் தீமைகள் வெல்லுவேனாம். கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. தினம் தினமும் மருளால் தீமைகள் வெல்லுவேனாம். கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாள் எல்லாம் நீரன் தஞ்சம் வழி நடத்தும் மேசியாவே என் மீட்பரே என் ரட்சகா என் தேவனே என் கேடகம். நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. 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 அவரே நம்முடைய கோட்டையா இருக்கிறார். அவரே நமக்கு அரணா இருக்கிறார். நாமத்தில் நமது காலை விளை துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயாமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்
நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா சம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா சம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பொருளாதார தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சரீர நலன்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீர், கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீர், கண்களை ஏறெடுப்பேன். அவரை நோக்கி பார்த்து உங்கள் உள்ளால் வெட்கப்பட்டது. ஆண்டவரே, உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். யோசபாத் சொன்னது போல, ஆண்டவரே, இந்த திரளான கூட்டத்தை எதிர்க்க நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. நம்மளுடைய கண்கள் உம்மை மாற்றம் நோக்கி கொண்டது. அவரை நோக்கி பார்த்து ஒரு நாள் வெட்கப்பட்டதில்லை. இன்னைக்கு அவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாவற்றுக்கும் அவர் பதிலாயிருக்கிறார். நான் தனிமையில் இருக்கும் போது ஏனப்பா அருகில் வந்திடுவார். நீ கலங்காதே மகளே, நம்பிக்கை ஆற்ற வேலை. நீ தனிமையில் இருக்கும் போது ஏனப்பா அருகில் வந்திடுவார். நீ கலங்காதே மகளே, கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீர், கண்களை
எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிறீர். இந்த காலவெளியிலே ஆண்டவரை மனம் இறங்கி அற்புதங்களை செய்கிறார். அற்புதமான சமூகம் இறங்கி வரட்டும். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை, அவரிடத்திலிருந்து நமக்கு பலனும் ஆலோசனை நமக்கு கிடைக்கும். ஆகவேதான் அவருடைய சமூகத்தை நாம் தேடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, நம்மை நாடி தேடி வந்திருக்கிறோமே, இரக்கம் செய்வீராக என்று சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாதபடியில் வந்திருக்கிறப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் மனம் இறங்கி ஆண்டவரே, வேண்டுதல் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் விண்ணப்பித்தது முன்னதாகவே அவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. நோக்கி பார்க்க ஒரு நாள் நான் வெட்கமடைகிறேன். ஆண்டவரே, ஜெபங்களுக்கு நீ பதில் தரணும். Oh, glory to Jesus. அற்புதமான சமூகம் ஆண்டவரே, ஆச்சரியமான காலவெளிகளை நிரப்பட்ட ஆண்டவரே, சோராது ஜெபித்திட ஜெபாவிவரம் தாருமே, தடையா
தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை வேண்டி உம் பாதம் வந்தேன், ஜெப வேலை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் ஆடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் ஆடி வந்தேன். ஜெபவே உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உங்கள் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் ஆடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் ஆடி வந்தேன். நாடி வந்திருக்கிற ஆண்டவரே, காலவேளை நீர் எங்களோடு இடைப்படுகிறார். உள்ளான மனிதனை புதிதாக்குகிறார். எந்த சூழ்நிலைமை சார்ந்து நிற்க முத வெள்ளத்தோடு வாழ நீர் உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியான ஒரு விசை கொடுக்க தாவே ஆண்டவரே, தங்களை ஊற்றுமை தேடுகிற பிள்ளைகள் மேல் பலமாய் இறங்கி கிரியை செய்கிறார். எந்த சூழ்நிலைக்காக வாழ்ந்திட நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மேற்கொள்கிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே கீழ்ப்படுத்த சமூகத்தில் செபிக்கிறேன். தேவ பலனுடைய ஜனத்தை மூடுவதாக, தேவ சமூகமுடைய ஜனத்தை மூடுவதாக. தேங்க்யூ லார்ட். உமது கரமுடைய ஜனத்தை ஆண்டவரை நடத்தி செல்லும்படியாக காலவேளையிலே இப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எச்சூழ்நிலையில் சோர்வடைய செய்யக்கூடாது. எந்த சூழ்நிலும் பிள்ளைகள் துவண்டு போகக்கூடாது. அளவற்ற கிருபையை மூற்றும் ஆண்டவரே. சிறு குழந்தைகள் மேல இப்படி பலன் இறங்கி வரட்டும். தேவரீர் விசேஷித்த சத்துவம் பலனை பாதுகாப்பை கொடுப்பினார். வாலிப பிள்ளைகள் உமக்கென்று வைராக்கியமா நிற்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சகோதர சகோதரி பலப்படுத்தும் நாட்களில் பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. வயோதிபர்கள் மேல் விசேஷித்த கவனம் உம்முடைய ஆண்டவரின் கரம் மேல் வைக்கப்படட்டையா. புது பலத்தின் அவளுக்கு தந்து நடக்கும். கழுகு கொத்த பலனின் ஆட்களில் தருவினார். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பம் குடும்பமாய் பேர் பேராக எங்கள் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எந்த சூழ்நிலை அவளை வேதனைப்படுத்தக்கூடாது. எக்குறைவு அவளை ஆண்டவரே கர்த்தாவை சோர்வடை செய்யக்கூடாது. திடன் கொண்டு பலன் கொண்டு திடமனதா இருக்கிற அவளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய ஆவினாலே அவளை ஒரு விஷயம் கூட கர்த்தாவே பூன்ற கட்டும்படியானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்பொழுதே குடும்பங்கள் மேல் இந்த பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. சமூகம் குடும்பங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. நீரப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலும் இந்த பிள்ளைகள் உமக்காக நிற்கிற அந்த பலன் கடந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சேஷித்த பாதுகாப்பை பலனை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya hallelujah 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 hallelujah. அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்கிறது. தேவன் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை இழக்காதபடி, விசுவாசத்தை இழக்காதபடி
ஒரு நாள் ஒரு புது கிருபினால் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். எதிர்கொள்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிறாங்க. நீங்க இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை வெள்ளின் மகிமையாய் இறங்கி ஒரு ஜனத்தினை தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. ஆமாண்டவரே, உங்க கிருபைதா அப்படி பிள்ளைகளை நடத்தும். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபை எத்தனை மேலானது ஆண்டவரே. இன்னும் அந்த அளவற்ற கிருபை பொழிந்தள்ள வேண்டுகிறேன். Thank you, Jesus. Thank you, Lord. நான் உடைக்கப்பட்ட நேரங்களிலே, நான் ஒன்றுமில்லாத நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை அல்லவா, உன்னை ஒன்று சேர்த்த கிருபை அல்லவா, என்னை தாங்கி நம்முடைய கிருபை அல்லவா. எப்பொழுது ஆண்டவரே இந்த கிருபை உங்களுடைய ஜனத்திற்கு வேண்டாம், உங்களுடைய சபைக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த கிருபை நானே உங்களுடைய பிள்ளைகள் உண்மை பிடித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே, உண்மை சார்ந்து கொள்ளட்டும். மோடு கூட அவர்கள் ஒவ்வொரு நாளும் பயணிக்கட்டும் ஆண்டவரே. கிருபை அவள் இழந்து போகக்கூடாது, விருதாவாக்கி விடக்கூடாது. நீ அளவில்லாத கிருபையுடைய ஜனத்தின் மேல் ஊற்று, அதிக கிருபை அளிக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. இந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நீர் அப்படியே நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா புகழும் உங்களுக்கு சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. ஆண்டவர் நம்மேல் வைத்த அவருடைய அன்பினாலே ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்திலே நாம் ஜெயகரமான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவாதி தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக இந்த கடைசி நாட்களில் இந்த ஜெயமான வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தினார். ஏன் நம்மால் ஜெயம் பெற முடியவில்லை? ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது அவர் நமக்காக மரித்ததினால், அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக மரித்ததினால், நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை செய்வதற்கு அவர் நமக்கு பலனை தருவதற்காக, நாம் பலவீனமாய் இருந்த காலத்தில் அவர் நமக்காக வந்து மரித்தார். நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறவராயிருக்கிறார். ஜெயம் கொள்ள முடியாது இருக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. உலகத்தின் மேல் ஜெயம்,
பாவத்தின் மேல் ஜெயம், சத்துருவின் மேல் ஜெயம், சூழ்நிலையின் மேல் ஜெயம், எல்லாவற்றின் மீதும் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே பலனற்று போன காலத்தில் நமக்காக வந்து மரித்து அவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததினாலே முற்றும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை செய்வதற்கு அவர் நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார் என்று எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு தேவன் அவர். நாம் பலவீனனாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. ரோமர் 8:26 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்கள் அவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறார். நாம் பலனற்று இருந்த காலத்திலே நமக்காக வந்து மரித்தார். அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய இந்த பெரிதான அன்பு, பழைய ஏற்பாட்டு காலத்திலே சில ராஜாக்களை குறித்து நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர்கள் ஜெயம் பெற்ற சில அனுபவங்களை நாம் இப்படி வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 14:11 வாசிக்கும் பொழுது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆசாவுக்கு எதிராக 10 லட்சத்துக்கு மேற்பட்டதான அந்த படை திரண்டு வந்த போது அவனுக்கு எதிராய் வந்த அந்த திரளான கூட்டத்தை எத்தியோப்பிய ராஜாவாகிய சேரா என்பவன் 10 லட்சம் ஆட்களோடு கூட அவன் யுத்தத்துக்கு வருகிறான். ஆனால் ஆசா தேவனை நோக்கி, ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அப்படியானால் பலன் அற்ற உலகத்திலே பலனை அளிப்பது அவருக்கு ஒரு லேசான காரியம், உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் என்று ஆசா சொன்னான். அப்படியே அந்த திரளான ஜனத்தை எதிர்கொண்டு ஜெயிக்கும்படி ஆண்டவர் வெற்றியை அவனுக்கு தந்ததை நாம் வாசிக்கிறோம். அவன் அவ்வாறுதான் தேவனிடத்தில் கேட்கிறான், எங்களுக்கு துணை நில்லும் ஆண்டவரே என்று கேட்கிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆசாவுக்கு மட்டுமல்ல, வேதாகமத்தில் யோசபாத் என்ற ஒரு அரசன் இருந்தார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோசபாத்துக்கு எதிராக திரளான கூட்டம் வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டான். 20ஆம் அதிகாரம் முதலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது மோவாப் புத்திரர், அம்மோனியர், இப்படி ஆசார்தாமிலிருந்தும் எங்கேதில் இருந்தும் சீரியாவிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் அவனுக்கு விரோதமாக திரளான தேசங்கள் அவனை எதிர்த்து வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கேயும் இந்த யோசபாத் என்ற இந்த அரசன் கர்த்தரை எவ்விதமாய் தேடினான் என்பதை பார்க்கிறோம். அவன் இவ்வாறு சொல்லுகிறான். 12ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இந்த அரசனும் சொல்லுகிறான், எனக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியும். பலனற்ற காலத்திலே நமக்காக வந்து இந்த பூமியில மரித்தவர், நம்முடைய பலவீனங்களுக்காய் பரிதபிக்கிறவர். ஆகவே நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறவர்.
அவரை ஆசா எங்களுக்கு துணை நில்லும் என்று கேட்டான். பெலன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் என்று சொன்னான். இந்த யோசபாத் சொல்ற, ஆண்டவரே எங்களுக்கு பெலன் இல்லை என்று சொல்கிறான். ஆகவே இவன் ஆண்டவரை தேடின போது இந்த உபவாச நாட்களில் தேவ சமூகத்தில் வாழ்க்கையின் பல சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாத பலவீனத்தை எதிர்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில உனக்கு உன்னுடைய பலவீனத்துல உனக்கு பலன் தருகிற ஒரு தேவன், உனக்கு உதவி செய்கிற ஒரு தேவன், உனக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த யோசபாத் என்ன செய்தான்? நான் ஏற்கனவே இதை குறித்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். யோசபாத் யூதாவெங்கும் அவன் ஜனங்களை எல்லாரையும் கூடி வர செய்தான். ஆகவே நான் இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் கூடினார்கள். இரண்டாவதாக 4ஆம் வசனத்தில் அவர்கள் கூடினார்கள் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அதே வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் தேவனை தேடினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனை அவர்கள் தேடுகிறார்கள். கூடினவர்கள் தேவனுடைய சமூகத்திலே சென்று ஆண்டவரை தேடுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று இவ்வாறு யோசபாத் ஜெபிக்க துவங்குகிறான். நீங்கள் அவர் சபையிலே நின்று என்று 5ஆம் வசனத்திலே துவங்குகிறது. முற்பிதாக்களுடைய தேவன் என்று அவரை அழைக்கிறான். பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவரீர் என்று அவரை நோக்கி அவன் அழைக்கிறதை, முறையிடுகிறதை, அவர்கள் கூடி வந்து தேவனை தேடுகிறதை பார்க்கிறோம். இப்படி தேடிக்கொண்டிருந்த அவர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு வாக்கு வருகிறது. ஆண்டவரை தேடின அவர்களுக்கு தேவனுடைய வாக்கு வருகிறது. நீங்கள் அந்த திரள் கூட்டத்துக்கு பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். தேவன் பலன் இல்லை என்று சொல்கிற உன்னை பலப்படுத்தி உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் கூடினார்கள், தேவனை தேடினார்கள், ஒருமித்து தேவனை பாடினார்கள். இதற்கு பின்பு நீங்கள் சத்துருக்கள் எல்லாரும் ஓடினார்கள் என்று நாம் சொல்லலாம். ஒருவரோடு ஒருவர் கை கலந்து அவர்கள் அந்த திக்கை நோக்கி போகையிலே செத்த பிரேதங்களாய் இருந்தால் என்று சொல்லி அவர்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏராளமான இந்த கூட்டத்தை எதிர்க்க எனக்கு பலன் இல்லை. விளைந்த காலை வேளையில பலனற்று போய் நீ இருப்பாயனால், மனம் சோர்ந்து சரீரத்தில் பலனற்று சூழ்நிலை மேல் ஜெயம் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாய் என்று சொன்னார். உன் பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன், உன் பலவீனங்களை உதவி செய்கிற தேவன். நீ பலவீனமா இருக்கும் காலத்திலே தான் உனக்காக இந்த பூமியில வந்து சிலுவையில மரித்த ஆண்டவர். இன்றைக்கு அவர் உன்மேல் அன்பு கூர்ந்ததினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படி அவர் நம்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்முடைய முன்னோர்களாகிய ஆசாவையும் யோசபாத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு அரசனை சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, வேதாகம் இப்படி சொல்லுகிறது. எசேக்கியா என்கிற இன்னொரு மன்னனை குறித்தும் வேதம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் அதை வாசித்து பார்க்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வாறு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 36ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 36ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவனுக்கு எதிராக அசீரிய ராஜாவாகிய ராப்சாக்கே என்பவன் திரளான கூட்டத்தோடு கூட யுத்தத்திற்கு வருகிறான். தேசத்தை முற்றுகையிட்டு அந்த தேசத்தின் மேல் யுத்தம் தொடுக்க முயற்சிக்கும் பொழுது இந்த அரசன் அவர்களை பார்த்து பரியாசம் செய்கிறான். அருமையானது, நான் 2000 குதிரைகளை தருகிறேன், அதன் மேல் ஏறுவதற்கு உனக்கு வீரர்கள் இருக்கிறாளா என்று பரியாசம் செய்கிறான். எசேக்கியா மிகவும் கலங்கி போனான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பரியாசம் பண்ணுகிற ஒரு சூழல் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், உன்னுடைய பலனை சோதித்து பார்க்கும்படி பலவாறு காரியங்களுடன் எதிர்கொண்டிருக்கும் என்று சொன்னால், அந்த சூழல் உன்னால் எதிர்கொள்ள முடியாத நிலைமையில் இருப்பாய் என்று சொன்னார். உன் பலவீனங்களில் உனக்கு உதவி செய்கிறவர், உனக்காக பரிதபிக்கிறவர், உன்மேல் அன்பு கூர்ந்து உனக்காக ஜீவனை கொடுத்தவர், நீ பலவீனனாய் இருக்க அவர் விரும்பாதவர்.
உன்னை பலவானாய் மாற்றுகிற கர்த்தர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அந்த ராப்சாக்கே என்பவன் திரளான அந்த வீரர்களோட யுத்தத்திற்கு வருகிறான். அன்றைக்கு இருந்த யூத ஜனங்களோட உங்கள் அரசனாகிய எசேக்கியாவை ரட்சிக்க மாட்டான் என்று சொல்லி பரியாசம் செய்கிறான். அவனை அனுப்பின ஆட்கள் வந்து யூத ஜனங்களோடு பேசுகிறார்கள். அருமையான எசேக்கியாவுடைய பிரதானிகள் அவளோடு கூட பேசும்பொழுது, நீங்கள் ஜனங்களோடு சீரிய மொழியில பேசுங்கள், எங்களோடு பேசுங்கள், ஜனங்களோடு பேச வேண்டாம் என்று. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் யூதர்களோடு கூட அவர்கள் பேசி அவருடைய மனதை கலங்கடிக்கிறதை பார்க்கிறோம். உங்கள் அரசன் ரட்சிக்க மாட்டான் என்று சொல்லி கலங்கடிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எசேக்கியா அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். இந்த அரசர்கள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ சமூகத்தை தேடினதை நாம் பார்க்கிறோம். தான் ஒரு அரசனாய் இருந்த போதும், தங்கள் பலன் இருந்த போதும் கூட அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி தேடினதினால் இந்த அரசனோடு கர்த்தர் இருந்து அவர்களுக்காக காரியங்களை செய்தார். சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் கலந்து அவர்களே ஓடி போகச் செய்தார், மடிந்து போகச் செய்தார். இங்கே பார்க்கிறோம், இங்கேயும் ஆண்டவர் அப்படிதான் அற்புதம் செய்கிறார். வேதாம் வசனம் சொல்லுது, 3ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த நாள் பிள்ளை பெரு நோக்கி இருக்கிறது, ஆனால் பெறவோ பலன் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பலன் இல்லை என்கிற ஒரு வார்த்தை தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பலன் இல்லை. பலனற்று இருக்கிற நமக்காக பலப்படுத்துகிற ஒரு தெய்வ நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக இந்த விண்ணப்பத்தை வைக்கிறான். 14ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, ஆலயத்துக்கு சென்று ஆண்டவருடைய சமூகத்திலே அதை விரிக்கிறான். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய எதிர்கொள்ளுகிற உன்னுடைய வாழ்க்கையில நிறைவு பெறாத எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தேவ சமூகத்தில் எழுதி வைத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள், அற்புதங்கள் நடக்கும். தன் சத்துரு சொன்ன அந்த சங்கதிகளை, அந்த காரியங்களை அவன் தேவ சமூகத்திலே கொண்டு வந்தான். வேதாகம் அதுதான் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, திடனற்று பலனற்று சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்துல நீ கொண்டு வந்து நீ எதிர்கொள்ள முடியாத இருக்கிற காரியங்களை நீ சொல்லுவாயானால், நான் பலன் உள்ளவன், என்னுடைய சாமர்த்தியத்தினால், என்னுடைய ஞானத்தினால், என்னுடைய யுக்தியினால் நான் எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்று ஒரு நாளும் என்னாதபடிக்கு, ஆண்டவரே என்னுடைய கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்களே. தேவனே, நம்முடைய சமூகத்திலே நாங்கள் இதை வைக்கிறோம். இவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள், நீர் பதில் செய்யும் எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி அவர்கள் தேவ சமூகத்திலே இந்த விண்ணப்பத்தை வைத்த போது தேவன் அல்லவா அவர்களுக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். 185,000 பேரை, அதற்கு முன்னதாக தீர்க்க ஏசாயாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஆமென் யுத்தம் செய்வார், உங்களுக்கு முன்பாயிருக்கிற சத்துருக்கள் ஓடி போவார்கள், இவ்வாறு அது சம்பவிக்கும் என்றெல்லாம் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்ல துவங்கினார். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் இந்த அருமையான அரசனுடைய எசேக்கியாவுடைய ஜபத்தை கேட்டு 185,000 பேரை தேவதூதன் இறங்கி அவர்களை சங்கரித்து போட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சனகரிப் பரியாசம் செய்ததானே, இந்த சனகரிப் என்கிற அந்த நினிவேவுடைய தலைநகர் நினிவேவுக்கு ஓடி போகிறான். அங்கே நிஸ்ரோக்கின் என்கிறதானே அவனுடைய இஷ்ட தெய்வ கோவிலுக்கு அவன் சென்று அவன் அங்கே வணங்கும்படியாய் போகிறான். அவனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அவன் அதே நாளிலே மரித்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவனுடைய குமாரர்களாகிய
2 பேர் அத்ரமலேக் சரச்சேரும் அவனை வெட்டி போட்டார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, பரியாசம் செய்த அவனுடைய நிலைமையை பாருங்கள். பலவீனரை பார்த்து பரியாசம் செய்கிறவருடைய நிலைமை இதுதான். பலவீனருக்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஒருவேளை உன் சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம். அந்த பலவீனத்தை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். விசுவாசத்தை மட்டும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். நீங்கள் எதிர்கொள்கிற சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிறதான சத்துருக்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற எல்லா விதமான காரியங்களை, உங்களுடைய ஜீவியத்தில் காணப்படுகிற அந்த பலவீனங்கள் இருந்து ஒரு புது பலனை தேவன் உனக்கு தந்து வெற்றி சிறக்க செய்வார் என்பதுதான் உண்மை. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாய் இருக்கிறோம். நாம் ஜெயித்து விட முடியாது. நம்மில் அன்பு கூறுகிற ஆண்டவராலே நாம் ஜெயிக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அரசர்கள் கூட ஆண்டவர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொண்டு, நீங்கள் எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு பலன் இல்லை என்று தேவ சமூகத்தை தேடின போதுதான் அற்புதம் நடந்தது. ரட்சிக்கப்பட்ட அநேக தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தை தேடுகிறதில்லை. தன்னுடைய பலவீனத்தை, தன் குறைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறதில்லை. இவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், பாடுகிறார்கள், உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். சத்துருக்கள் சொன்னதை, அந்த சங்கதியை தேவ சமூகத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் என்று தேவ உதவியை நாடின அவர்களே பலவீனத்தில் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவரே யுத்தம் செய்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே திடனற்று பலனற்று போயிருக்கிற இந்நாட்களில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எசேக்கியாவுக்கு துணை நின்று தூதனை அனுப்பி யுத்தம் செய்த ஆண்டவர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். தாவீது அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிக்லாக் என்கிற ஒரு பட்டணத்தில் அவனும் அவனோடு கூட யுத்த புருஷர்களும் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கிராமத்தை அமலேக்கில் வந்து தாவீதும் அவனோடு கூட இருந்த படை வீரர்களும் வேற ஒரு யுத்தத்துக்கு சென்ற போது ஆண்கள் இல்லாத அந்த பட்டணத்துக்குள்ளே சத்துரு நுழைந்து அவருடைய மனைவி பிள்ளைகளை சிறைபிடித்து அந்த சிக்லாக் என்ற பட்டணத்தை தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள். தாவீதும் அவருடைய படை வீரர்களும் திரும்பி வந்து பார்க்கையில் பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளும் மனைவிகளும் காணவில்லை, ஓ என்று புலம்பி அழுதார்கள். வேதம் சொல்லுகிறது, அழுகிறதற்கு கூட சூழ்நிலையில் பலவாறு நான் சொன்னேன். இந்த வேதனையான அந்த நிகழ்ச்சி அழுகிறதுக்கு கூட பலன் இல்லை. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்திலே நாம் இதைத்தான் பார்க்கிறோம். பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம். தேசத்திலே இதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை எழுந்து போன அநேகருடைய நிலைமையை பார்க்கிறோம். பலவான்கள் பலவீனரை ஒடுக்க பார்க்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் பலவீனருக்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பலவீனருக்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நாம் பலவீனரா இருக்கையில் நமக்காக வந்தவர் மரித்தார். இந்த செய்தியை நீங்கள் மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு அதை எடுத்துச் செல்லுங்கள். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும். உன்னதத்திலிருந்து பலன் அளிக்கிற இறைவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் காலகாலமாக யுக யுகமாக தன் ஜனத்திற்காக பரிதபிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் தான் தாவீதுக்கு மனம் இறங்கினார். அவன் கண்ணீரிட்டு அழுதான். அவனோடு வந்த அவனுடைய வீரர்கள் எல்லாம் தாவீதின் மீதே கோபம் கொண்டு, உன் நிமித்தம் தான் என் பிள்ளைகள் மனைவிகளை இழந்தோம் என்று சொல்லி அவனுக்கு எதிராக அவர்கள் மூர்க்க வெறி கொண்டு கல்லெறியும் அளவுக்கு சோதனை அவனுக்கு வந்தது. தாவீது அழுகிறதுக்கு பலன் இல்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் அவன் விசாரித்தான். பாருங்கள், இந்த அரசர்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடின விதங்களை நாம் வாசிக்கும் பொழுது இன்னைக்கு நிச்சயம் நாமும் தேவனுடைய
பலனுக்காக அவரை தேட வேண்டும் என்பது எத்தனை அவசியம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தாவீது தேவ சமூகத்திலே முறையிட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றையும் இழந்து போகாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய், அந்த தண்டை நீ பின்தொடர்ந்து செல் என்று சொன்னார். 6ஆம் வசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனே கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அழுகிறதுக்கும் பலன் இல்லாத அவன் தன் சிநேகிதர் எல்லாம் எதிராக எழும்பின போதும் தன் மனதை திடப்படுத்திக் கொண்டான். நிச்சயம் ஆண்டவர் எனக்கு துணை செய்வார், எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று தேவ வாக்கு அவனுக்கு கிடைத்தது. சுமார் 600 பேரை எடுத்துக்கொண்டு அமலேக்கர் சென்ற பகுதியில் அவன் கடந்து போனான். அங்கே ஒரு வாலிபன் குற்றுயிராயிருக்கிறதை கண்டு அவனுக்கு ஆகாரத்தை தண்ணீரை கொடுத்து அந்த வாலிபனை விசாரித்த போது அமலேக்கர் சென்ற திசை அவன் சொன்னான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை பின்தொடர்ந்து சென்று எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தாண்டு வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவருக்கு இவ்வுலகத்தின் காரியங்கள்லாம் அவருக்கு லேசான விஷயம். 600 பேர் அவங்ககிட்ட போனாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, பேசோர் என்கிற ஆற்றருகே வந்தபோது அதுல 600ல 200 பேர் நின்றுட்டாங்க. மற்ற 200 பேர் விடாய்த்து போனார்களா? அப்படியானால் மீதமுள்ள 400 பேர் போயிட்டா மீதி உள்ள 200 பேரை கொண்டுதான் அவன் அவர்களை பின்தொடர்ந்து போய் வெற்றி பெற்றதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரும்படை தேவையில்லை ஆண்டவருக்கு. அவர் பலம் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான விஷயம். ஆகவே தாவீது அவளை பின்தொடர்ந்து சென்று அவர்களை துரத்தி எல்லா உடைமைகளையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையெல்லாம் இழந்து விட்டோமோ அதை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு உங்களுக்கு பலன் தருவார். ஒரு கிறிஸ்துவ நண்பர், ஆண்டவர் பால் அதிக அன்பு கொள்ளாதவர், தேவ சமூகத்தை அதிகம் நாடாதவர், ஆலயத்துக்கு சரியாய் போகாதவர், கர்த்தரை உத்தம இருதயத்தோடு தேடுகிற ஒரு சகோதரனை பார்த்து கேட்டார், நீ எதற்கு ஆலயத்துக்கு போகிறாய் என்று கேட்டார். நான் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறேன், அவசியம் போக வேண்டும். ஆமா, என்னை படைத்தவர், எனக்கு உதவி செய்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்தவர், அவரை தொழுவதற்காகவே என்னை இந்த பூமியில வைத்திருக்கிறார், அவர் என்னை விடுவித்திருக்கிறார். அவன் அநேக விஷயங்களை சொன்னான். நான் நிச்சயம் ஆலயத்துக்கு போக வேண்டும், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும், அதை நான் விட்டுவிடக் கூடாது. அப்படியானால் உங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சின்னவரா பெரியவரா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், சற்று நேரம் யோசித்து விட்டு, அவர் பெரியவர் என்று சொல்லி அவன் சொல்லிவிடவில்லை, அல்லது சின்னவர் என்று சொல்லவில்லை. நீங்க சொன்னது போல அவர் பெரியவரும் கூட, அவர் சின்னவரும் கூட. எப்படி என்று அவன் கேட்டான். இப்ப சொன்னா, அவர் வானத்திலும் பூமியிலும் மகா பெரியவர், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னவர். அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர், அவருக்கு அளவே சொல்ல முடியாது, அத்தனை மகத்துவமான தேவன். அந்த பெரிய தேவன் சிறியவராகவும் இருக்கிறார். எப்படி? அவன் சொன்னான், அவ்வளோ பெரிய தேவன் என்னுடைய சின்ன இருதயத்துக்குள்ள அவர் இந்த பூமியில இரட்சகராக இந்த பூமியில பிறந்து எனக்காக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து என் உள்ளத்தில் இப்பொழுது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய தெய்வம் இந்த சின்ன மனசுக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. இதை கேட்ட அவன், அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஆலயத்துக்கு போகாத அவனும்
ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தானா. தேவ ஜனமே, இன்றைக்கு பலவீனர்கள் பெருகிவிட்டதனால்தான் சத்துரு தன்னை பலவானாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவரை விட சிறந்தது இந்த உலகத்துல பெரியது ஒன்றுமே கிடையாது. அவருடைய பலத்துக்கு முன்னாடி யாரும் நிற்கவே முடியாது. ஆண்டவருடைய பலத்துக்கு முன்பாக யாருமே பேச முடியாது. அத்தனை பலன் உள்ளது தேவன். பலவீனருக்காக, இந்த உலகத்தில் ஒன்றுமற்றவர்களுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக அவர் பரிதபிக்கிற தேவனாய் இந்த பூமியில குறித்த காலத்திலே அவர் நமக்கு பலன் தரும்படி, நமக்கு உதவி செய்யும்படி நம்மில் அன்பு கூர்ந்தார். ஆகவே நம்மை பலவான்களாய் மாற்றுவதற்காக நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுள்ளாய் மாற வேண்டும். அந்த தேவ பலத்தோடு ஜெயங்கொள்ளுள்ளாய் மாற வேண்டும். அதனால்தான் பக்தனாகிய தாவீது சொன்னார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலையும் தாடுவேன். பக்தனாகி பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே அருமையான தேவ ஜனமே, நமக்கு போராட்டங்கள் இந்த உலகத்தில் உண்டு. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6:10-18 வசனங்கள் வரைக்கும், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்திற்கு பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஏன் ஆண்டவரை தேடுகிறேன், எனக்கு போராட்டம் வருகிறதே என்று ஒருவேளை நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். பல ரூபங்களில், பல வழிகளில் நாம் நம்மை எதிர்கொள்ளுகிற போராட்டங்கள் வரக்கூடும். ஆனாலும் நாம் விசுவாசித்து நிற்க வேண்டும். தேவ பலத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வுலக வாழ்க்கை பலவீனம் நிறைந்தது. இவ்வுலக வாழ்க்கை சத்துவமற்ற ஒரு வாழ்வுதான். ஆனால் ஒவ்வொரு நாள் நாம் சார்ந்திருக்கிற தேவன் நம்மை பலவானாய் மாற்றுகிறார். வேதம் அதுதான் சொல்லி, இஸ்ரவேல் மக்கள் ஷெக்கினா மேகத்தின் கீழே, அந்த மேகத்தின் கீழே அவர்கள் வாழ்க்கை ஒரு நாளும் துவங்கின போது அவர்களில் ஒருவனும் பலவீனனாய் இருக்கவில்லை. தேவ சமூகம் இல்லாமல், தேவ தொடர்பு இல்லாமல், தேவ ஆலயம் இல்லாமல், தேவனுடைய வார்த்தை இல்லாமல், தேவ ஆவியின் நிறைவு இல்லாமல், தேவ பிள்ளையுடைய உறவு இல்லாமல் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் பலவீனராகி மாறி போவோம். சீக்கிரத்திலே நம்மை பலவீனத்திற்குள்ளே கொண்டு சென்று விடும். உன்னை பலவானாய் மாற்றுகிற நிறைய விஷயம் உண்டு. ஆகவேதான் எங்களுடைய போராயுதம் அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலன் நிறைந்ததாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். போராட்டம் நமக்கு உண்டு, எதிர்கொள்வதற்கு பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதனால்தான் எபேசியர் சொல்ல, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் பலப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு 4:7 இப்படி வாசிக்கிறோம். யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்க்கணும், அதற்கு நமக்கு பலன் வேண்டும். 1 பேதுரு 5:7-9 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறார் என்று சபைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். உங்களை விழுங்க பார்க்கிறான், ஆனால் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறார். போராட்டங்கள் உண்டு. உங்களுடைய சர்வாயுதங்களை நீங்கள் தரித்து கொண்டு எதிர்த்து போராடுங்கள் என்று வேதாகம் நமக்கு சொல்கிறது. ஆகவே ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்டதான ஆமேன் கால நிலைகளிலும், எப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலும், எப்படிப்பட்ட ஆமேன் ஸ்தோத்திர நெருக்கடி காலத்திலும் நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டுமானால் நாம் அதை எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டும். சூழ்நிலை ஜெயிக்க வேண்டும், சத்துருவை ஜெயிக்க வேண்டும், மன போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும், நெருக்கடியை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை நாம் எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டும். அதற்கு தேவை பலன். அந்த பலனைத்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே நிச்சயமாக நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். நாம் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். யோசபாத் தேவனை துதித்தான். எசேக்கியா தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றினான். தாவீது தேவனிடத்தில் விசாரிக்க ஓடினான். இந்த அரசர்கள் எல்லாம் வித்தியாசமான முறையில் தேவ சமூகத்தை தேடுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் விசாரியுங்க, தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க, தேவனை நோக்கி துதித்து அவர் உன்னதமான மகத்துவத்தை போற்றி புகழுங்கள். ஆண்டவர் பலன் அற்றவனுக்கும் பலன் உள்ளவனுக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்தி
எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நான் முடிக்கிறேன். நாம் கண்களை மூடி இந்த வேளையில் நாம் ஜெபிக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு ஜெயம் பெறாத பகுதி ஒன்றில் இருக்குமானால், சுபாவங்களிலே, ஆவிக்குரிய பகுதிகளிலே, சமுதாயத்தில், குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய பகுதிகளில் ஜெயம் பெறாத இடங்கள் இருக்கும் என்று சொன்னால், உன் பலவீனங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு தேவனுக்கு அந்த வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உதவி செய்ய வல்லவர் என்று வேதம் சொல்கிறது. நாம் பலவீனனாய் இருக்கிற காலத்திலே தான் அவர் நமக்காக வந்து பிறந்து நமக்காக அவர் மரித்தார். அவர் நமக்காய் மரித்து நம்மேல் அன்பு கூர்ந்ததினாலே முற்றிலும் நம்மை ஜெயம் கொள்ளவர்களாய் அவர் மாற்றுகிறார். நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் செய்ததை விட நீங்கள் அதிகம் செய்வீர்கள் என்று சொன்னார். உங்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அம்மா, ஒருவேளை நீ சோர்ந்து போவாயினால், சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று சோர்ந்து போவாயினால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். ஜெயகரமான வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பவுலுக்கு சொன்னவர். இன்றைக்கு கர்த்தருடைய பலன் உங்களுடைய ஆவியில, உங்களுடைய சரீரத்தில், உன் குடும்பத்தில், ஆமென், உன் மனநிலையில அந்த பலன் இறங்கி வருகிறது. செய்யக்கூடாததை, முயற்சிக்க கூடாததை, கடந்து போக கூடாததை செய்யத்தக்கதான அந்த பலன் வருகிறது. விடாய்த்து போனான், கல்லெறிய பார்த்தார்கள், அழுகிறதற்கும் பலன் இல்லை, மிகவும் சோர்ந்து போனான். ஆனால் சத்துருவை பின்தொடர்ந்து போய் சகலத்தில் திருப்பிக் கொண்டான். எதனாலே? தேவன் அவனை பலப்படுத்தினார். நீ கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். எழுந்து காரியங்களை செய்ய ஆண்டுடைய வாக்கை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை நடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பலன் இப்பொழுதே பலவீனமா இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். வயதானவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ பலன் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. சத்துவத்தின் பலனை உள்ளுக்குள்ள தருவீராக. அப்படியே பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சத்துவத்தை பெருக செய்வீராக. வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உலகத்தை எதிர்கொண்டு உலக ஓட்டத்தில் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஆண்டவருடைய சந்ததி என்கிற ஒரு பரிசுத்த சந்ததியா, பக்தி வைராக்கியம் இருந்த சந்ததியாய் பிள்ளைகள் வளர வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சகோதர சகோதரிகள் ஆண்டவரை சாட்சிகளாக, தூண்களாக, வாசிக்கப்படும் நிருபங்களாக தங்களை உருவாக்கி கொண்டு தேவனுக்கென்று ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்க கர்த்தருடைய பலப்படுத்துவீராக. அநேகருக்கு அவள் சாட்சிகளாய் மாறும்படி இந்நாட்களில் தேவன் அவளை பலப்படுத்துவீராக. பொருளாதார நெருக்கடிகள், உலகத்தின் சூழ்நிலைகள் ஆண்டவர்களை மேற்கொள்ள கூடாது. சரீர பலவீனங்கள், எவ்விதமான ஆண்டவரை காரியங்களை மேற்கொள்ள கூடாது. மன பாரங்கள், சஞ்சலங்களை மேற்கொள்ளக்கூடாது. தேவன் இப்பொழுது அவளை பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்க. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். வியாதி கண்டிருக்கிற பகுதியில தேவ வல்லமை இறங்கட்டும். மன பாரங்களை கொண்டு வருகிற சூழல் நிமித்தம், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவை நான் எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை நீருடைய பிள்ளைகளுக்கு நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழல் வந்தது, ஆனால் கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு என்னை மாற்றினார். எனக்கு ஒரு பலனை தந்தான். முற்றிலும் ஜெயம் கொள்கிற வாழ்க்கை எனக்கு தந்தார். பிள்ளைகள் சொல்லட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறதற்காய், பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய், ஆண்டவரே, அதற்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்ததற்காய், எங்களை பலவானாய் நீர் மாற்றிக் கொண்டிருப்பதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் நடத்துவீராக. எல்லா புகழ் உங்களுக்கு சேர நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.